அப்போ திடீர்னு எனக்கு ஒரு அப்போது எடிமி கவர்மெண்ட் தானே, எனக்கு ஒரு சம்மன் வந்துச்சு. சாட்சிக்காக ஒரு சம்மன், சாட்சி சம்மன் சொல்கிறான். அப்போ எங்கள் அட்வொகேட்டை நான் கேட்டேன், சரி இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, சிபிசிஐடியிலேருந்து தான் சம்மன் வந்துச்சு. சம்மன் போனோம். சார் உள்ளே போனால் ஒரு இன்ட்ராகேஷன் ரூம். இன்ட்ராகேஷன்னா நம்ம தான் இந்த போலீஸு இந்த இன்ட்ராகேஷன் நிறைய பார்த்துட்டோமே, அந்த ரூமில் என்னை உட்கார வச்சுருக்காங்க. நான் முதல்ல எடுத்த உடனே இந்த அகலம் தான் டேபிள் இவ்வளோ இருக்குது, முன்னாடி உட்காந்துருக்கேன். 2 பொம்பளை வந்து உட்காந்தாங்க. அதில் ஒரு கருத்த பொம்பளை, இன்னொன்று சிவத்த பொம்பளை, 2 பேர் உட்காந்தாங்க. இந்த கருத்த பொம்பளை அட்ன கால் போட்டு அந்த கால் வந்து என் கவுட்டுக்கிட்ட அந்த ஷூ வருது. என்னால் பின்னாடி போக முடியாது, ஏன்னா இவ்வளோ தான் ரூமு, டேபிளும் இவ்வளோ தான், டேபிளையும் தள்ளி வைக்க முடியாது. நான் பார்க்குறேன், வேணும்னே அந்த பொம்பளை வைக்குது. சொல்லுங்கள், எடுத்த உடனே கேட்டது, யாரை கேட்டு இந்த வீடியோ போட்டேன்னு கேட்டுச்சு. யார்? அந்த 2 பேரில் ஒரு பொம்பளை. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இது சாட்சிக்கு தானே கூப்பிட்டீங்க, விசாரணையா இது அப்படின்னு கேட்குறேன். ஹலோ மேன், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் மேன் அப்படின்னுச்சு. இல்லைங்க, சாட்சிக்கு தானேங்க கூப்பிட்டீங்க, ஏதோ தப்பு பண்ண கேட்குற மாதிரி கேட்குறீங்களே. அதாங்க, யாரை கேட்டு இது போட்டிங்க, மொத்தம் எத்தனை சிடி? 1100 இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இது நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க? ஆமாம், நாங்கள் போட்டு அதை கொண்டு வந்து கொடுத்தோம் காப்பி. சரி, மிச்சம் எங்கன்னு கேட்டுச்சு. அது மிச்சம் நீங்கள் தான் தேடணும். சரி, இது கையில் கிடச்ச உடனே யாரை கேட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் கேட்டேன், யாரை கேட்கணுங்க? நான் சொன்னேன், இல்லைங்க, ஒரு பத்திரிக்கைக்காரன், எங்களுக்கு ஒரு விஷயம் வருது, அதுவும் வந்து ஒரு கொடூரமாக சித்திரவதை பண்ணுறாங்க. ஒரு 10 நாய்கள் சேர்ந்து, வெறி நாய்கள் சேர்ந்து ஒரு பிள்ளையை கொதறது. டோன்ட் டாக் லைக் தட் அப்படின்னுச்சு. அதாவது நாய்கள்னு சொல்லக்கூடாதான், ஏன்னா இந்த 10 நாய்களுக்கு வேண்டிய 2 பொம்பளை, அதான் விஷயம்.